ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தி ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பல்வேறு விதமான பணிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த பணிகளுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 13,200 ரூபாயிலிருந்து 41,800 ரூபாய் வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 9/12/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வயது அப்படின்னு பார்த்தோம்னா 18 வயது பூர்த்தி அடைந்தாலே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு அகதீஸ்வர சுவாமி திருக்கோவிலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வில்லிவாக்கம், சென்னையில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அருள்மிகு அகதீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் கீழ்கண்ட விவரப்படியான காலி பணியிடங்களுக்கு பணியாளர்களை நியமனம் செய்ய தகுதியுள்ள இந்து மதத்தினை சார்ந்த நபர்களிடமிருந்து 9/12/2024 திங்கட்கிழமை மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தோம்னா 9/12/2024 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதர விவரங்களை அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் திருக்கோவில் அலுவலகத்தில் நேரில் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டு, எவ்வளோ சேலரி, என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுயம்பாகி அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான ஊதிய விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா 13,200 ரூபாயில் இருந்து 41,800 ரூபாய் வரை இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. திருக்கோவில் பழக்க வழக்கங்களின்படி நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிப்பு தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. திருக்கோயில் பூஜை மற்றும் திருவிழாக்கள் பற்றிய விவரங்களும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சுயம்பாகி அப்படிங்கிற பணிக்கு. அடுத்து மின் பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 12,600 ரூபாயில் இருந்து 39,900 ரூபாய் வரை இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அரசு மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திடம் மின்சார வாரிய தொழில்துறை பயிற்சி, அதாவது ITI முடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க படித்ததற்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மின்சார உரிம வாரியத்தால் வழங்கப்பட்ட P சான்றிதழ் பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பகல் காவலர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 11,600 ரூபாயில் இருந்து 36,800 ரூபாய் வரை ஊதியம் இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து திருவழகு அப்படிங்கிற பணியிடத்துக்கு பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 10,000 இருந்து 31,500 ரூபாய் வரை இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து சில குறிப்பு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் 1/7/2024 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவம் பார்த்தோம்னா திருக்கோவில் அலுவலகத்தில் அலுவலக நேரத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைனா இந்து சமய அறநிலையத்துறை வெப்சைட் கொடுத்துருக்காங்க. www.tnhrce.gov.in அப்படிங்கிற இணையதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ 4 விதமான பணிகளுக்கு பார்த்தோம் இல்லையா, இதில் எந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பணியோட பெயர் ஃபஸ்ட்டு மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே, ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்களே, அதில் எழுதணும். அதுக்கடுத்து புகைப்படம் கேட்டிருக்காங்க. உங்களோட ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த புகைப்படம் அப்படிங்கிற இடத்துல ஒட்டணும். அடுத்து விண்ணப்பிக்கப்படும் பதவியோட பெயர் கேட்டிருக்காங்க. இதில் என்ன பதவி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது நம்ம ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த அனுப்புவோம் இல்லையா போஸ்ட் கவர், அதுலேயுமே எந்த பணிக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணி அனுப்பணும். ஃபஸ்ட்டு பெயர் கேட்டிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கொடுத்துருங்க. அடுத்து தந்தையின் பெயர் கேட்டிருக்காங்க, கொடுத்துருங்க. அடுத்து நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க, வித் பின்கோடோட கொடுத்துருங்க. அடுத்து கைபேசி எண் கேட்டிருக்காங்க, உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் எந்த சமயத்தை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, உங்களோட சமயத்தையுமே இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து மதம் கேட்டிருக்காங்க,
சாதி மத சான்று நகல் இணைக்கப்பட, அதாவது நமக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இதில் ஜாயின் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க, அதையுமே உங்களோட சர்டிஃபிகேட் உள்ள மாதிரி கொடுத்துருங்க. அடுத்து கல்வி தகுதி மற்றும் இதர தகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பியுமே இதில் ஜாயின் பண்ணி அனுப்பணும். அடுத்து மேற்படி பணிகளுக்கான முன் அனுபவம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பியும் நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும். அடுத்து நன்னடத்தை சான்றிதழ் கேட்டிருக்காங்க. இது வந்து அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து பெறப்பட்டு நம்ம அதுக்கானதை வந்து அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மருத்துவ சான்று கேட்டிருக்காங்க. இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து இணைச்சு அனுப்பணும். அடுத்து வேறு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா பொது அப்படிங்கிறதுல வந்து மென்ஷன் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து சான்றிதழ் பார்த்தோம்னா மேலே குறிப்பிடப்பட்ட வரிசை எண் 1 முதல் 11 வரை விவரங்கள் அனைத்தும் உண்மையானவை என்றும் நான் இந்து மதத்தை சார்ந்தவன் என்றும் இதன் மூலம் உறுதியளிக்கின்றேன் அப்படிங்கிற டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் சரியாக கொடுத்துருக்கிறீங்களா அப்படிங்கிறத ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு நாள் இடம் அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. அடுத்து வந்து இணைப்புகள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். கல்வி தகுதி சான்றிதழ்கான நகல் கேட்டிருக்காங்க, அதாவது டிசி அண்டு மார்க் லிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். அடுத்து சாதி சான்றிதழ் நகல் அப்படிங்கிறது வந்து வட்டாட்சியரால் வழங்கப்பட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி அனுப்பணும். அடுத்து ரேஷன் கார்டுக்கான ஜெராக்ஸ் காப்பி அனுப்பணும். அடுத்து வந்து ப்ரியாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு. அடுத்து ஆதார் அட்டை ஜெராக்ஸு. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருப்போம் இல்லையா, அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு. அடுத்து சுய விலாசமிட்ட 25 ரூபாய்க்கான தபால் தலையுடன் கூடிய உரை. இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருது, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து இந்து சமய நிறுவனங்களோட அந்த விதிகளின் படி தான் இந்த நியமனம் அப்படிங்கிறது வந்து செய்யப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து விண்ணப்பதாரர் வந்து 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 45 வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ் வந்து நன்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து 4வது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா ஒவ்வொரு பணிக்கும் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நம்ம அனுப்பணும், விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துட்டு எல்லா பணிக்கும் வந்து அப்ளை பண்ண முடியாது. நம்ம 4 பணிக்குமே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 4 விதமான விண்ணப்பங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து தொற்று நோய் அல்லது உடல் அல்லது மனநிலை குறைபாடு இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, கண் குறைபாடு உள்ளவர்கள் யாருமே இதுக்கு வந்து விண்ணப்பிக்க தகுதி இல்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து சப்போஸ் கிரிமினல் கேஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா அவங்களும் விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியற்றவராக கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து திருக்கோவில் மூலம் வெளியிடப்பட்டுள்ள அந்த மாதிரி விண்ணப்ப படிவத்தை வந்து நம்ம உரிய சான்றிதழ் நகல்களோடு விண்ணப்பிக்கணும். இப்போ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் எதெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஜாயின் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி அதுக்கான அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா செயல் அலுவலர் அருள்மிகு அகதீஸ்வர சுவாமி திருக்கோவில், வில்லிவாக்கம், சென்னை 49 என்ற முகவரிக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து விண்ணப்ப படிவம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெப்சைட்லேயும் கிடைக்கும், இல்லைனா நீங்கள் அந்த கோயிலில் உள்ள ஆஃபீஸ்லேயே வந்து அலுவலக நேரத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் நேரத்தில் வந்துட்டு நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கோவிலில் போய் விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து சுயம்பாகி அப்படிங்கிற பணிக்கு விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னா அந்த திருக்கோவில் பழக்க வழக்கங்களின்படி நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க வேண்டும். அந்த இது எல்லாது அந்த பூஜைக்கான அந்த ஃபுல் டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மின்பாணியாளர் அப்படிங்கிற பணிக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ரூவல் வாங்கி அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்லையே அந்த டீட்டெயில்ஸ் தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பகல் காவலர் அப்படிங்கிற பணிக்கு, அப்புறம் திருவழகு அப்படிங்கிற பணியிடத்துக்கு வந்துட்டு தமிழில் வந்து எழுத படித்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கேரக்டர் பார்த்தோம்னா நன்னடத்தை உடையவராக இருக்கணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அரசிதழ் பதிவு பெற்ற அரசு உயர் அதிகாரி இருப்பாங்க இல்லையா, அலுவலர்கிட்ட வந்து பெற்ற அந்த சான்றிதழை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து திருக்கோவில் பணியில் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் அனுப்பப்படும் மேல் உரையின் மீது கண்டிப்பாக வந்து பதவியோட பெயர் குறிப்பிடப்பட்டு அனுப்ப வேண்டும். அதாவது நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அந்த போஸ்ட் பண்ண அந்த கவர் இருக்கும் இல்லையா, அந்த கவரில் வந்து நம்ம எந்த பணிக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து மேலே அனுப்புகிறோம் இல்லையா, அந்த ஸ்டாம்ப் விட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம மென்ஷன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதுமே இதில் கொடுத்துருக்காங்க.
அடுத்து வந்து வரக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்முகத் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து அனுப்புவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு எந்த ஒரு பயணப்படி எதுவுமே வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து நேர்முகத் தேர்வானது பார்த்தோம்னா அதற்குண்டான குழுவினரோட முடிவுக்கும் இத்துறை ஆணையரின் அங்கீகாரத்துக்கும் உட்பட்டதாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கோம், நல்ல அதாவது எந்த நோயும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு மருத்துவ தகுதி சான்று அப்படிங்கிறது வந்து சமர்ப்பிக்க வேணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 9/12/2024 திங்கட்கிழமை மாலை 5:45 மணிக்குள் வந்து விண்ணப்பிக்கணும். அதற்கு அடுத்து வரக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு நம்ம அது மாதிரி இதில் வந்து அட்டாச் காப்பீஸ், அதாவது ஜெராக்ஸ் காப்பீஸ் நிறைய கேட்டிருந்தாங்களே, அது எல்லாமே கரெக்டாக அனுப்பியிருக்கணும். சப்போஸ் இல்லை அப்படின்னாலுமே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பு அனுப்பப்படும் விண்ணப்பதாரர் மட்டுமே அதாவது நீங்கள் வந்து நேர்முகத் தேர்வுக்கு செலக்ட் ஆகிருக்கிறீங்க, நீங்கள் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க மட்டும்தான் நம்ம வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ நம்ம வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டே அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாச்சும் கொடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் செல்லாது. இப்போ வந்து இந்த அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற காரணத்தால் இதுக்கு அடுத்து பெறக்கூடிய, அதாவது நமக்கு டேட் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டே, இந்த தேதியிலேருந்து நாங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதனால் நம்ம இதுக்கு அடுத்து அனுப்பக்கூடிய விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அலுவலக நேரத்தில் அலுவலக வேலை நாட்களில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எந்தெந்த சர்டிஃபிகேட் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம்லே, அதே மாதிரி மறுபடியும் கொடுத்துருக்காங்க. வயது, கல்வி தகுதி, சாதி சான்றிதழ், சிறப்பு தகுதி சான்றிதழ், அடுத்து முன் அனுபவம் சான்றிதழ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸு, அடுத்து நன்னடத்தை சான்றிதழ், அதை வந்து எந்த தேதிக்குள்ளே பெறப்பட்டிருக்கணும், ஆதார் அட்டை, இருப்பிட இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதர பற்றி நம்ம ஆல்ரெடி கொடுத்தது இதுலேயும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இந்த கோவில் அலுவலகத்தில் வந்து கேட்டுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.